கோவை தடாகம் மாங்கரை வனப்பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வாயில் காயத்துடன் சுற்றித் திரிந்த 4 வயது மதிக்கத்தக்க ஆண்குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டு சாடிவயல் யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்றனர். 1 மாத பராமரிப்புக்கு பின்னர் அந்த குட்டி யானையை வனப்பகுதிக்குள் விட வனத்துறையினர் முடிவு செய்தனர். சாடிவயல் முகாமிலிருந்து லாரி மூலம் கொண்டு செல்லப்பட்ட குட்டி யானை காரமடை வனச்சரகத்திற்கு உட்பட்ட அத்திக்கடவு வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இந்நிலையில் குட்டி யானை வனப்பகுதிக்குள் செல்ல மறுத்து மலை கிராமங்களில் தன்னந்தனியாக சுற்றித் திரிந்தது. அந்த யானைக்குட்டியை வனப்பகுதிக்குள் விரட்ட 2 நாட்களாக முயற்சி மேற்கொண்டு வந்தனர். இன்று அதிகாலை வேலுசாமி நகரில் உள்ள முருகன் என்பவரது வாழைத் தோட்டத்துக்குள் புகுந்த குட்டி யானை அங்கிருந்து வீட்டின் கதவை உடைத்து வீட்டிற்குள் புகுந்தது. வீட்டில் வைத்திருந்த 2 பலாப்பழங்களை ருசித்து தின்ற குட்டி யானை அங்கிருந்த பீரோ, டிவி, கட்டில் உள்ளிட்டவற்றை உடைத்து நொறுக்கியது. இதனால் அச்சமடைந்த விவசாயி முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஓட்டை பிரித்து வீட்டிலிருந்து வெளியே வந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை அங்கிருந்து விரட்டினர். மேலும் மயக்க ஊசி செலுத்தி குட்டி யானையை பத்திரமாக மீட்டு சாடிவயல் அல்லது மசனக்குடி யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். கடந்த 1 மாதமாக சாடிவயல் யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வந்த குட்டி யானை மனிதர்களோடு நன்கு பழகிவிட்டதால் வனப்பகுதிக்கு செல்ல மறுப்பதால் அந்த யானையை முகாமிலேயே வைத்து பராமரிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.